ஸோ சதய நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது முடிவுலேருந்து தொடக்கம் ஆரம்பிக்கிற ஆண்டாக இருக்க போகுது. சில விஷயங்கள் இந்த ஆண்டு ஸ்டார்டிங்கில் சில விஷயங்கள்லாம் எண்ட் ஆகும், சில சாப்டர்ஸ்லாம் க்ளோஸ் ஆகும். சில பேருக்கு அது கஷ்டம் கூட கொடுக்கும், என்னடா இது முடிஞ்சிருச்சா, நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்லாம் இருக்கும். ஆனால் அங்கேருந்து தான் ஒரு புதிய தொடக்கம் அவங்களுக்கு ஆரம்பிக்கும். அப்படியான ஒரு ஆண்டு, அதாவது முடிவுலேருந்து ஒரு தொடக்கம், நல்ல தொடக்கம் ஆரம்பிக்கும். ஸோ அதற்கு நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சில பேருக்கு புதுவிதமான சொசைட்டி, புதுவிதமான சர்க்கிள், புதுவிதமான ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி இது எல்லாமே அமையும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பழைய விஷயங்கள் வந்து க்ளோஷர் ஆகும், எல்லாமே க்ளோஷர் ஆகிடும், புதிய விஷயங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்படியான ஒரு ஆண்டாக தான் அவங்களுக்கு இது இருக்க போகுது. கண்டிப்பாக. ஏன்னா இவங்களுக்கும் வந்து அந்த ஏழரை சனியினுடைய தாக்கத்தை வந்து விடுபட போகிறாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் எல்லாமே முடிஞ்சிடும், முடிவுக்கு வரும். சில விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும். அதில் இவங்களுக்கு பிடிச்சும் நடக்கும், பிடிக்காத சில விஷயங்களும் முடிவுக்கு வரும், பிடிச்ச விஷயங்களும் முடிவுக்கு வரும். அதாவது எப்படின்னா, ஓகே இந்த எண்டிங் நல்லா தான் இருக்குது, இந்த எண்டிங் நான் எதிர்பார்க்கல, இது எண்டிங் ஆகும் நான் எதிர்பார்க்கல, பட் அதெல்லாம் அவங்க நல்லதுக்காக தான், அதுலேருந்து ஒரு புதிய தொடக்கம் உருவாகணும் அப்படின்றது தான். ஸோ அது விடுபடுறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. இவங்களுக்கான ஒரு ப்ளஸ் அப்படின்னு என்னெல்லாம் சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கிறது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். பணம் ரீதியான பொருள் ரீதியான விஷயங்களெல்லாம் சேஃப்டி பண்ணிக்கிறது ரொம்ப செக்யூராக இருக்கும், ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும். இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு என்னென்ன சொல்லுவீங்க? இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆப்ஷனை வச்சு ஒரு காரியத்தை செயல்படுத்துறது அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இதையும் நான் செய்கிறேன், இதையும் செய்கிறேன், ரெண்டுத்தில் எது சக்ஸஸ் ஆகுதோ எது கிளிக் ஆகுதோ அதை பிக் பண்ணிக்கிறேன் அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லது. ஸோ 2 செயல், ஒரு காரியத்துக்கு 2 செயல் செய்கிறாங்கன்னா அது வந்து மைனஸில் முடியும். கண்டிப்பாக கும்பம் ராசியில் பிறந்த சதய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்களில் வந்துட்டு ரொம்ப கவனமாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜாதகங்களை தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய எதிர்காலத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட இந்த தொலைபேசி எண்ணை வந்துட்டு தொடர்பு கொள்ளுங்க. கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலன்களை வந்துட்டு ரொம்ப துல்லியமாகவும் சிறப்பாகவும் சொன்னீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க. நன்றி.